வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அப்புறம் அப்புறம் அப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஆனால் ஹெல்த்தில் மட்டும் நம்ம போஸ்ட்போன் பண்ணவே கூடாது. ஏன் கேட்டால், பாடியை கேர் பண்ணுறது ஒரு லக்ஸுரி இல்லை, அது நம்ம வாழ்க்கையோட கடமை. அதுக்கு ஃபஸ்ட்டு திங், நம்ம காலையிலே நம்ம உடலை எழுப்பணும். early மார்னிங் 20 மினிட்ஸ் வாக் போங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு ஹாஃப் ஸ்ட்ரெஸ் போயிடும். பாடி ஆக்டிவ் ஆகிறது தான் நம்ம டேயோட ஆக்டிவ் ஆகிறதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது, என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத கவனிங்க. உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா பிளேட்டில் கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கணும். ஜங்க் ஃபுட் அது ஒரு டெம்ப்ரவரி டேஸ்ட்டு தான், ஆனால் நமக்கு அது பர்மனன்ட் டேமேஜை ஏற்படுத்திடும். தண்ணி போதுமான அளவுக்கு நல்லா குடிங்க, ஏன்னா வாட்டர் இஸ் த ரியல் க்ளோ சீரம். அடுத்து, நம்மளோட மனசும் உடம்பும் கனெக்டாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. தூக்கம் இல்லாமல் டென்ஷனாக இருந்தால் நம்ம உடம்புக்கு ப்ராப்ளம் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் டெய்லி அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் சைலண்ட்டாக இருங்க. ரொம்ப ஓவராக யோசிக்காதீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், மைண்டு டீடாக்ஸ் ஆகும். அடுத்து, உங்களோட உடம்புக்கு மூமெண்ட்டை கொடுங்க. சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நாளையிலேருந்து ஜிம்முக்கு போகிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் வருஷம் முழுக்க ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. டான்ஸ், யோகா, வாக்கிங் எதுவாக இருந்தாலும் பாடி மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருந்தால் உங்களோட லைஃப் நல்லாவே இருக்கும். அடுத்தது, உங்கள் உடம்பை கேளுங்க. டயர்டா, ரெஸ்ட் எடுங்க. பெயினா, கண்டிப்பாக இக்னோர் பண்ணாதீங்க. ஹங்கர் சிக்னல் வந்துச்சுன்னா ப்ராப்பராக சாப்பிடுங்க. அவர் பாடி டாக்ஸ், நம்மால் அதுக்கே நல்லா கவனம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, மொபைலை பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம உடம்பை பார்த்துக்கிறதே இல்லை. நம்மளோட மொபைலில் 5% பேட்டரி வந்துச்சுனாலே நம்ம அப்படியே டென்ஷன் ஆகிடு உடனே சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் நம்ம உடம்புல 5% எனர்ஜியில் ஓடினாலும் நாம் அதை இக்னோர் பண்ணிடுறோம். ஸோ உடல் தான் வாழ்க்கையை நடத்தும் வீடு. அதை பாதுகாத்தா நம்ம ஃப்யூச்சர் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன பழக்கங்களை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள், அதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் நம்ம வாழ்க்கையின் பெரிய செல்வம்.